என்னதான் டிஏபி எஸ்எஸ்பி இந்த மாதிரி கெமிக்கல் உரத்தை அள்ளி அள்ளி மண்ணுல கொட்டினாலும் தூர் ஒழுங்காவே கட்ட மாட்டேங்குது அப்படின்னு கால் பண்ற நிறைய விவசாயிகள் சொல்றாங்க. இதுக்கு நாங்க மேக்சிமம் சொல்ற பதில் என்ன அப்படின்னா, மண் பரிசோதனை, சாயில் டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த சாயில் டெஸ்ட் எடுக்காமலும் மண்ணுல என்ன சத்து பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்கு. அது என்ன வழி அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். உங்க வயல்ல பச்சை கலர்ல பாசி இல்ல அப்படின்னா பழுப்பு கலர்ல பாசி பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க வயல்ல ஒரு சத்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது என்ன சத்து அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி வயல்ல பாசி அதிகமா படிஞ்சா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். இப்போ இந்த பாசி படிகிறதுனால வர்ற ரொம்ப பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த பாசி வயல் முழுக்க அப்படி படறதுனால பயிருக்கு தேவையான பிராணவாயு ஒழுங்கா அந்த பயிருக்கு போய் சேர்றது இல்லை. இதனால அந்த வயல்ல கரியமில வாயு, அதாவது கார்பன் டை ஆக்சைடோட அளவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிடும். சோ இந்த கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகரிக்கிறதுனால அந்த வயல்ல இருக்கிற தண்ணி எல்லாமே ஒரு மாதிரி நுரைச்சு காணப்படும். இதை நீங்களே உங்க வயல்ல அதிகமா பாசி பிடிச்சிருக்கிற நேரத்துல உங்களால பார்க்க முடியும். இதனால என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, பயிருக்கு தேவையான நுண்ணூட்டச்சத்து அப்படிங்கிறது பயிரோட வேருக்கு முழுசாவே போய் சேராது. இந்த நுண்ணூட்டச்சத்து ஒழுங்கா போய் சேராததுனால பயிரோட வேர் அப்படியே கருப்பாகி பயிர் அருந்து வரும். வேர் சத்து இல்லாததுனால இது மண்ணோட ஒரு பிடிமானமா இருக்காது. இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, பயிர் ஒரு மாதிரி அருந்து போகும், அதுக்கப்புறம் சோர்ந்து போகும். அதுக்கப்புறம் என்னதான் உரம் கொடுத்தாலும் அந்த பயிர் ஒழுங்காக எடுத்துக்காது. இந்த அளவுக்கு ஏன் பாசி பிடிக்குது அப்படின்னு கேட்டா, உங்க மண்ணுல மணிச்சத்தோட அளவு ரொம்ப அதிகமா இருக்கிறது தான் காரணம். அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? சும்மா இருக்குப்பா. மணிச்சத்து அப்படிங்கிறதுதான் பயிரோட வேர் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான சத்து. அதே மாதிரி நீங்க பாய்ச்சுற தண்ணியில உப்போட அளவு அதிகமா இருக்கு அப்படின்னாலும் அந்த இடத்துல பாசி ஓவரா பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த பாசி அதிகமா பிடிக்கிறது அப்படிங்கிறது உங்க மண்ணுல மணிச்சத்து அதிகமா இருக்கு இல்ல அப்படின்னா உப்போட அளவு அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு காட்டுற ஒரு அறிகுறி மட்டும்தான். ஆனா உங்க மண்ணுல எவ்வளவு மணிச்சத்து அதிகமா இருக்கு, அதே மாதிரி உங்க தண்ணியில எவ்வளவு உப்பு இருக்கு, இதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா மண் பரிசோதனை, அதுக்கப்புறம் நீர் பரிசோதனை கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். சோ உங்க வயல்லையும் இந்த மாதிரி பாசி பிடிச்சிருக்கு, நீங்க அந்த வயல்ல கொண்டு போயிட்டு டிஏபியோ இல்ல ஒரு 2 மூட்டை எஸ்எஸ்பியோ போடுறீங்க அப்படின்னா அது எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துன மாதிரி தான். அது இருக்கிற பிரச்சனையை இன்னும் பெரிய பிரச்சனையா தான் ஆக்கி விடும். ஏன் அப்படின்னா மண்ணுல ஆல்ரெடி மணிச்சத்து அளவுக்கு அதிகமா இருக்கு, நீங்க இன்னமும் கொண்டு போய் மணிச்சத்தை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சோ இந்த மாதிரி உங்க வயல்ல அளவுக்கு அதிகமா பாசி பிடிக்குது அப்படின்னா நீங்க அந்த இடத்துல எஸ்எஸ்பி, டிஏபி இந்த மாதிரி உரங்களை போடுறத குறைக்கிறது ரொம்பவே நல்லது. சோ இந்த பாசியால கூட வேர் கருகுது, அதுக்கப்புறம் அழுகுது. சரி, இந்த பிரச்சனையை எப்படிதான் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, இப்போ நீங்க கெமிக்கல் முறையில விவசாயம் பண்றீங்க அப்படின்னா பொட்டாஷ் நார்மலா போடுறதை விட கொஞ்சம் அதிகமா போட்டு இந்த பாசி பிடிக்கிறத தவிர்க்கலாம். இதுவே நாத்தங்காலே இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஒரு சென்ட்டுக்கு 1-2 கிலோ பொட்டாஷ் போடுறது மூலமா நீங்க இந்த பாசி பிடிக்கிற பிரச்சனையை நாத்தங்கால்ல குறைக்கலாம். இதுவே நீங்க இயற்கை முறையில விவசாயம் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல உமி சாம்பல், இந்த ரைஸ் மில்ல கிடைக்குது பாத்தீங்களா, உமி சாம்பல், நாத்தங்கால்ல இருக்கிறப்போ ஒரு சென்ட்டுக்கு 5 கிலோல 10 கிலோ போடுறது மூலமா இந்த பாசி பிடிக்கிறத குறைக்கலாம். இது மட்டும் இல்லாம அந்த வயல்ல ஒரு 1/4 லிட்டர்ல இருந்து 6 லிட்டர் பொட்டாஷ் மொபைலைசிங் பாக்டீரியாவை அந்த நாத்தங்கால்ல அப்ளை பண்றது மூலமா அந்த பொட்டாஷ் மொபைலைசிங் பாக்டீரியா மண்ணுல இருக்கிற கரையான நிலைமையில இருக்கிற பொட்டாஷை கரைச்சு தரும். இது மூலமா அந்த மண்ணுல இருக்கிற பாசியோட அளவு அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். சோ பயிர்கள் பழைய நிலைமைக்கு மாற ஆரம்பிக்கும். நீங்க இயற்கை முறையில விவசாயம் பண்றீங்க அப்படின்னா இந்த பொட்டாஷ் மொபைலைசிங் பாக்டீரியா கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். இந்த பொட்டாஷ் மொபைலைசிங் பாக்டீரியாவை நீங்க வாங்கணும் அப்படின்னா அதை நீங்க நம்ம கிராப்ஸ் கடன்லயே வாங்கிக்கலாம். நம்ம கிராப்ஸ் கடன்ல இயற்கை உயிர் உரங்கள், இயற்கை பூஞ்சான கொல்லிகள், இயற்கை பூச்சிக்கொல்லிகள் இது எல்லாமே ரொம்ப தரமானதா கிடைக்கும். நீங்க வாங்கணும் அப்படின்னா இங்க இருக்கிற நம்பர்ஸ்க்கு எதுக்காவது உனக்கு கால் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணலாம். நீங்க ஆர்டர் பண்ற இயற்கை இடுபொருட்கள் எல்லாமே கொரியர் சர்வீஸ் அண்ட் பார்சல் சர்வீஸ் மூலமா நாங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். சோ மண்ணுல பாசி ஓவரா பிடிச்சா என்ன பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் இந்த வீடியோல சொன்ன பாத்தீங்களா அந்த பொட்டாஷ் மொபைலைசிங் பாக்டீரியா, இத பத்தி நீங்க இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. அதுல பொட்டாஷ் மொபைலைசிங் பாக்டீரியா பத்தி இன்னும் தெளிவா சொல்லியிருக்கேன். சோ இந்த வீடியோல இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.